வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முத்துவேலை டாக்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியே நடந்துகிட்டு இருக்காரு. அப்போ சக்திவேல், குமரவேல், பழனிவேல், வடிவுன்னு 4 பேர் அங்க வர்றாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்த குமரவேல், அப்பா இங்க இருக்கான்ப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே பயங்கரமா பாஞ்சு வந்து, டேய் டேய் எங்க பெரியப்பா எங்கடா அப்படின்னு கதிரோட சட்டைய கொத்தா கோத்து பிடிக்கிறாரு அவரு. டேய் குமார் அப்படின்னு பழனிவேல் பக்கத்துல நின்று கத்திட்டு இருக்க சக்திவேல் எதுவும் சொல்லாம வந்து நிக்கிறாரு. ஏய் என்னடா உங்க அப்பா என்னென்னமோ சொல்றாரு, எங்க பெரியப்பாவுக்கு என்னடா ஆச்சு சொல்றா அப்படின்னு கத்துறாரு குமரவேல். பழனி அப்படின்னு ரொம்ப பரிதாபமா வடிவை கூப்பிட, என்னப்பா பண்ற அப்படின்னு அவரு குமரவேல அதட்டிக்கிட்டு இருக்க. அப்பனும் மவனும் சேர்ந்து என்னடா பிளான் பண்ணுறீங்க சொல்லுங்கடா, சொல்டா இல்லைனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க. பழனி பயங்கர கோவத்தோட உள்ளர வந்து பிடிச்சி தள்ளுறாரு குமரவேல். ஏய் என்னடா பண்ணுற, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு பழனிவேல் கத்த. எதுக்கு சித்தப்பா இவனுக்கு துணையா நிற்கிறீங்க, இவன் பெரியப்பாவ அப்படின்னு குமரவேல் ஆரம்பிக்க. அமைதியாயிரு அப்படின்னு கத்துறாரு பழனி. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுடா அப்படின்னு குமரவேல் கத்த. கொஞ்சம் அமைதியாயிருன்னு கெஞ்சலா கேக்குறாங்க வடிவு. டேய் எங்க அண்ணன் எங்கடா அப்படின்னு சக்திவேல் அழுத்தமா அமைதியுமா கேட்க. மாமாவுக்கு உள்ளர ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கதை சொல்ல. தத் மாமா, பெரிய மாமா, அவரை மாமான்னு கூப்பிடுற அதிகாரத்தை உனக்கு யாருடா கொடுத்தது அப்படின்னு மொழியை உருட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு சின்னவர். அண்ணே இந்த கேள்வி இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமான அப்படின்னு பழனி கேட்க. ஏய் எனக்கு அது ரொம்ப முக்கியம், வாயை மூடிக்கிட்டுன்ற மாதிரி சக்திவேல் சைகை பண்றாரு. ஏய் கதிரு, எங்க பெரியண்ணன் உடம்ப பத்தி உங்க அப்பா என்னென்னமோ சொல்றாருடா அப்படின்னு பழனி சொல்ல. கதிர் வடிவை பார்க்க அவங்களும் அழுகையோட நின்றுட்டு இருக்காங்க. அதை கேட்டதுல இருந்து எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே கையும் ஓடல காலும் ஓடலப்பா. எப்பா நாங்க எல்லாருமே பதறி போய் ஓடி வந்திருக்கிறோம். ஏன்பா என்ன ஆச்சுப்பா, எங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே கேன்சரா அப்படின்னு பழனி கேட்க. அவங்கிட்ட என்னடா கேட்டுக்கிட்டு, டாக்டர் கிட்ட போய் கேட்டுக்கிறேன் தள்ளுடா அப்படின்னு பழனியை தள்ளி விட்டுட்டு சக்திவேல் உள்ளர போக போக கரெக்டாக அவர் கதவுல கை வைக்க ஒரு நர்ஸ் கதவு திறந்துட்டு வெளியே வர்றாங்க. என்னங்க சார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சத்தமா கேட்க அவரும் கண்ணை அழுத்தி மூடி திறந்துட்டு டாக்டரை பார்க்கணுங்கிறாரு. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க சார்னு நர்ஸ் சொல்ல. உள்ள என்ன ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு குமரவேல் கத்துறாரு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க சார், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல. என்னது எங்ககிட்ட சொல்ல முடியாதா அப்படின்னு அதிர்ச்சி எரிச்சலுமா பார்த்துட்டு நிற்கிறாரு குமரவேல். ஏங்க அப்படியெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்கள் அண்ணனை ஏதோ ஒரு அனாதை பைய கூட்டிக்கிட்டு வருவான், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா, டாக்டர் கிட்ட பேசுகிறேன் விடுங்க அப்படின்னு சக்திவேல் அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு போக டாக்டரே சத்தம் கேட்டு வந்துடுறாரு. என்ன என்ன பிரச்சனைங்க அப்படின்னு டாக்டர் கோவப்பட. டாக்டர் உள்ளர இருக்கிறது எங்கள் அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன், அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, அவர் இப்போ எப்படி இருக்காருங்க டாக்டர் அப்படிங்கிறாரு சக்திவேல். அண்ணன்னு சொல்றீங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு டாக்டர் கேட்க சக்திவேல் ஆண் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. ஐயோ டாக்டர், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா ஒண்ணுமே புரியல. எங்க பெரியப்பாவுக்கு என்ன ஆச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது உள்ளர அப்படின்னு குமரவேலன் கேட்கிறாரு. டாக்டர் இப்ப எப்படி இருக்குங்க டாக்டர் அவருக்கு அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. மத்தியானம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பி வச்சோம் அப்படின்னு டாக்டர் சொல்ல பயங்கர ஷாக்கோட பார்க்குறாங்க வடிவு. 4 பேருக்குமே அது பயங்கர ஷாக்கான விஷயமா தான் இருக்கு. இது வரைக்கும் அவங்க பெருசாக எடுத்துக்கவும் இல்லை, நம்பல. இப்போ டாக்டர் சொல்ல உண்மைதான் போல இருக்குன்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னது முதல்லயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சக்திவேல் கேட்க. அப்போவே சொன்னேன் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு போங்கன்னு, ஆனால் அவர் தான் கேட்கலன்னு டாக்டர் சொல்ல எல்லாரும் குழப்பமும் அதிர்ச்சியுமா பார்க்குறாங்க. இவர் தான் கூட இருந்தாரே அப்படின்னு கதிரை டாக்டர் பார்க்க சக்திவேல் பயங்கர கோவமா கதிரை பார்க்குறாரு. குமரவேலும் அதிர்ச்சியும் கொலை வெறியுமா பார்க்க. ஆமாங்க டாக்டர், இப்போ மாமா எப்படி இருக்காருங்க டாக்டர்னு கேட்குறாரு கதிர். ஹீ இஸ் பெட்டர் நவ் அப்படின்னு டாக்டர் சொல்ல. டாக்டர் அவருக்கு கேன்சர் என்னமோ அது இதுன்னெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க டாக்டர், அதெல்லாம் உண்மையான பழனி கேட்கிறாரு. ஆமா அவருக்கு கேன்சர் தானே டாக்டர் சொல்ல. மற்ற 4 பேரோட முகமும் 40 தடவை ஜூம்ல வந்து வந்து நம்மளை மிரட்டிட்டு போகுது. ஐயோன்னு வடிவு சேலம் முந்தானிய வாயில வச்சுட்டு கத்துறாங்க. குமரவேல ஆன்னு வாயை பொழந்துட்டு பாக்குறாரு. என்ன சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு அதிர்ச்சிக்கு அடுத்த சீக்வன்சஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க.
அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல். கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல அடுத்த ரவுண்ட் அதிர்ச்சி. அதுக்கான சர்ஜரி எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு டாக்டர் சொல்ல அப்படியே கண்கள்லாம் கலங்கி கண்ணீர் வடிய நிக்கிறாரு சக்திவேல். மற்றவங்க எல்லாம் பயங்கர அதிர்ச்சியில நிக்கிறாங்க. சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நடக்க ஓகேங்க டாக்டர் அப்படின்னு நர்ஸ் உளர போறாங்க. கொஞ்ச நேரம் யாருக்கும் எதுவும் புரியாம அப்படியே நிக்கிறவங்க டாக்டர் போக ஆரம்பிச்சதும் டாக்டர் 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 இருங்க டாக்டர் அப்படின்னு சக்திவேல் பின்னாடியே போக கூடவே ஓடுறாரு குமரவேலும். தலையில கைய வச்சுட்டு நிக்கிறாரு பழனி. ஐயோ எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு அவர் கதறிட்டு இருக்கா. ஐயோ பழனி என்ன இது அப்படின்னு வடி ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க டாக்டர் பின்னாடியே டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்டுட்டு வந்து நிற்கிறாரு சக்திவேல். டாக்டரும் திரும்பி பார்க்குறாரு. என்ன என்ன விஷயம் சொல்லுங்கன்னு அவர் கேட்க, அது எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சுங்க டாக்டர் அப்படின்னு பயங்கர அழுகையோட கேட்குறாரு சக்திவேல். டாக்டர் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ ஐயோன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு சக்திவேல். குமரவேலோ கண்கள் கலங்க பரட்டு தலையோட பைத்தியம் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அந்த மனுஷனுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்னு பழனி புலம்பிட்டு இருக்க வடி ஒரு பக்கம் அழுத வண்ணமா இருக்காங்க. ஏன் அண்ணனுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு தாங்க முடியாம புலம்பிக்கிட்டே இருக்காரு பழனி. அட கடவுளே அப்படின்னு அவர் தலையில அடிச்சுட்டு அழ, மாமா அழாதீங்க மாமா, இப்ப அவரு நல்லபடியா தான் இருக்காரு, மாமா சரியாயிடுவாருங்கிறாரு கதிர். நீங்க அழுவாதீங்கன்னு கதிர் சொல்ல, கதிர் ஏன்பா ஏய் ஏன்பா இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம நீ மறைச்சிட்ட அப்படின்னு பழனி கேட்க, மாமா தான் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னாரு அப்படின்னு கதிர் சொல்ல, இப்ப பழனியும் வடிவும் பயங்கர அதிர்ச்சியோட அவரை பாக்குறாங்க. வடிவ ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. இனிமேலாவது அவரை கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட அப்படியே மரமாறி உறைஞ்சு போய் நிக்கிறாரு சக்திவேல். டாக்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே நிக்கிறாரு குமரவேல். டாக்டர் போயிட, அப்பா அப்பா என்னப்பா என்னென்னமோ சொல்றாங்கப்பா அப்படின்னு குமரவேல அழுகையோட கேட்க, சக்திவேல் அந்த பக்கம் போன டாக்டரை ஒரு பக்கம் இங்கே நிற்கிறவங்கள ஒரு பக்கம் பார்த்துட்டு ஓடி வர்றாரு. அது தெரியாம உன்னை போய் தப்பா நினைச்சிட்டாங்களேன்னு பழனி சொல்லிட்டு இருக்க கதிர் அவரோட கையை பிடிக்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கும் போதே வேகமா வந்த சக்திவேலும் குமரவேலும் அங்க வந்து நிக்கிறாங்க. உடனே அவர் பக்கம் திரும்புற பழனி, அண்ணே டாக்டர் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க சக்திவேல் குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு, அண்ணனை நல்லபடியா பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு அவரு கதறிட்டு இருக்காரு. அவரு ஆபத்தான கட்டத்தெல்லாம் எப்பவோ தாண்டிட்டாரு, அவரை நினைச்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல அழுகையை அடக்கிக்கிட்டு கதிர் முன்னாடி வந்து நிக்கிறவரு, ஏண்டா ஏண்டா யார்கிட்டையும் சொல்லல, உனக்கு தெரிஞ்சதும் அதை எல்லார்கிட்டையும் சொல்றதுல உனக்கு என்னடா வந்துச்சு, ஏண்டா நமக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்குது, அதை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணி சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு பாத்தியா அப்படிங்கிற சக்திவேல் இப்பவும் பிளானு சொத்து இதுலயே தான் நிக்கிறாரு. ஏங்க அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கவே இல்லைங்கன்றாரு கதிர். சக்திவேல் நம்பாம கதிரை அழுத்தமா பார்த்துட்டு இருக்க, உடம்பு சரியில்லாதவரு, அவர் கூட நான் இருக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு கதிர் சொல்ல உடனே குமரவேல் பாஞ்சுக்கிட்டு வராரு. டேய் நாங்கள்லாம் என்னடா செத்தா போயிட்டோம், நாங்க பாத்துக்க மாட்டோமா எங்க பெரியப்பாவை, எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கிற அப்படின்னு கத்துறாரு குமரவேல். யாரு பாத்துக்கிறாங்கன்றது பெரிய விஷயம் இல்ல, அவரை நல்லபடியா பாத்துக்கணும் அது மட்டும்தான் முக்கியம்னு சக்திவேலை பார்த்துக்கிட்டே சொல்றாரு கதிர். சக்திவேல் செம டென்ஷன் ஆகி விரலை நீட்டி ஏதோ சொல்ல வந்து முடியாம, ஏய் சொல்லியிருக்க வேண்டியது தானேடா, மறைச்சிட்டு செய் போயும் லோக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கியடா அப்படின்னு சக்திவேல் மிரட்டிட்டு இருக்க. ஐயோ அவரை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்களேன்னு வடிவும் மாப்பிள்ளைய சங்கடப்படுத்துறாங்களே, அவன் ஏற்கனவே இதுல நொந்த நூடுல்ஸ் ஆயிருக்கானேன்னு பழனியும் பரிதாபமா பாக்குறாங்க. எங்க அண்ணனோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு, எங்களோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு, எங்க அண்ணனுக்காக அண்ணன் உடம்புக்காக எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணி காப்பாற்ற முடியும், இந்த மாதிரி லோக்கலா கொண்டு போய் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சக்திவேல் பல்ல கடிச்சிட்டு கத்த. ஏங்க ஏன் இஷ்டத்துக்கெல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, டாக்டர் சொன்ன மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கதிர் சொல்ல, ஐ அப்படின்னு குரவலையை பிடிக்கிற மாதிரி சங்க பிடுங்குற மாதிரி கையை எடுக்கிற சக்திவேல் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு கையை கீழே விடுறாரு. என் வீட்டுல 50 பேர் இருக்கிறோம், எங்க அண்ணனை நாங்க நல்லா பாத்துக்குவோம், தலையில தூக்கி வச்சு பாத்துக்குவோம், ரத்த
எத்தனை கோடி செலவானாலும் உலகத்திலேயே பெஸ்ட் டாக்டரை கொண்டு வந்து அண்ணனுக்கு எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீ என்னடா பண்ணியிருக்கிற? லோக்கலா கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கிற அப்படின்னு சக்திவேல் இன்னமும் ஏதோ கதிர் தான் எல்லாம் சஜஸ்ட் பண்ண மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஏய் ஏய், திருட்டுத்தனமா கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டியடா அப்படின்னு அடிக்கிறதுக்கு கையை வாங்கவும் முடியாம எதுவும் செய்யவும் முடியாம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆத்தாமையோட நிக்கிறாரு சக்திவேல். நான் அப்படின்னு கதிர் ஏதோ சொல்ல வர. ஏய், பேசக்கூடாது. இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் போதும். இனிமே எங்க அண்ணனை நாங்க பாத்துக்குவோம். கிளம்பு அப்படின்னு சொடக்கு போடுறாரு சக்திவேல். கதிர் அதிர்ச்சியா பார்க்க பழனியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. வடிவு யார் பக்கமும் நிக்க முடியாம இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு அழுகையோட நிக்கிறாங்க. ஏங்க ஏங்க, நான் இங்கே இருந்து மாமாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல தேவையே இல்லை. ஏண்டா திருப்பி திருப்பி கேட்குறல்ல, திருப்பி சொல்றேன்ல, எங்க அண்ணனுக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே இருக்குடா. நாங்க இருக்கோம். எங்க அண்ணனுக்கு எது வந்தாலும் பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். போய் உங்க அப்பனை பாத்துக்க. போ அப்படின்னு கத்துறாரு சக்திவேல். பாப்பா போலாம் அப்படின்னு பழனி கூப்பிட கதிர் அசையாம நிக்கிறாரு. ஏய், பேசாம அவனை கூட்டிட்டு போய் ராமா அப்படின்னு சக்திவேல் கத்த. இருன கொஞ்சம் அமைதியா இருன அப்படிங்கிற பழனி வாப்பா கதிர் அப்படின்னு கூப்பிட அவர் ஏதோ தேம்பிட்டு சொல்ல வர்றாரு. அதான் அண்ணனை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சுல்ல அப்படிங்கிறாரு பழனி. ட்ரீட்மெண்ட்னு கதிர் சொல்ல வர்றதுக்குள்ளேயே அதெல்லாம் தான் ஆரம்பிச்சிட்டாங்களே, இனி நாங்க பாத்துக்கிடுறோம்ப்பா அப்படின்றாரு பழனி. இல்ல மாமா, நானும் கூட இருக்கேனேங்கிறாரு கதிர். இல்ல மாப்பிள்ள, நான் சொல்றத அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே, சொல்லுங்க மாமா, நானும் கூட இருக்கேன் மாமான்னு கதிர் பரிதாபமா கெஞ்சுறாரு. நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள, நானும் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல கதிர் கண்ணீரோட அங்கேயே நிக்கிறாரு. கிளம்புப்பான்ற மாதிரி பழனி மெதுவா கையை வச்சு ஜென்டிலா தள்ள அவரை பார்த்துக்கோங்க மாமான்னு சொல்லிட்டு கதிர் ஒரேட்டை எடுத்து வைக்கிறாரு. டேய், போ சொல்லுடா அப்படின்னு சக்திவேல் கத்த கதிர் கண்ணீரோடு அங்கேருந்து கிளம்புறாரு. என்னதான் மாமனார் மருமகன் 2 பேர் மனசுலையும் கூடையா பாசம் இருந்தாலும் கூட நிற்கிறவங்களுக்கும் அதுக்கு ஒத்துக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் ஊர் பக்கம் மாவும் ஒன்று, மாவு பசஞ்ச சட்டி வேறன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணீரோட கதிர் அங்கேருந்து காலே நகராம நகர்த்தி எடுத்துட்டு போறாரு. வடிவுக்கு இதை பத்தி எல்லாம் கவலைப்படவோ யோசிக்கவோ நேரம் இல்லை. அவங்க மனசுல அவங்க கணவரோட கண்டிஷன் தான் மைண்ட்ல இருக்கு. சக்திவேல் அண்ணன்னு கதறி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள பாண்டியன் உட்கார்ந்துருக்க, கோமதி உட்கார்ந்துருக்க, ராஜி சாஞ்சி அவங்க தோல்ல படுத்து அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அங்கேயே நிக்கிறாங்க. எம்பட்டு நேரம் தான் எல்லாரும் இப்படியே நின்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்கன்னு கோமதி கேக்குறாங்க. அத்தை நீங்க உள்ளர போய் படுங்க. ராஜி, நீயும் உள்ளர போய் படு அப்படின்னு மீனா சொல்ல ராஜியோட கண்ணத்தை தடவிக்கிட்டு எங்க அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாம நான் போய் எப்படி தூங்குறதுன்னு கேக்குறாங்க கோமதி. அம்மா, மாமாவுக்கு எதுவும் ஆகாது, அவரு சீக்கிரமே சரியாயிடுவாரு, நீ அழாதமாங்கிறாரு சரவணன். நல்ல மனுஷன்டா அவரு, மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவரு. நான் செஞ்ச பல விஷயங்கள் அவருக்கு பிடிக்கலன்னா கூட நீ நாசமா போயிடுவேன்னு ஒரு தடவை கூட அவர் வாயால் என்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு கோமதி புலம்ப பாண்டியனும் பாக்குறாரு. அவருக்கு போய் ஆண்டவன் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்க கூடாதுன்னு கோமதி அழறாங்க. நல்லவங்களுக்கு தான் கோமதி ஆண்டவன் 1008 சோதனையை கொடுப்பாரு, நீ கவலைப்படாத, உங்க அண்ணன் எல்லா சோதனைகளையும் தாண்டி நல்லபடியா வெளியே வருவாரு, நீ கவலையை விடுங்கிறாரு பாண்டியன். ராஜி படக்குன்னு கோமதியோட தோல்ல இருந்து எழுந்து வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு என்னை யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறாங்க. எல்லாரும் அவங்களையே பார்க்க இப்பவான்னு செந்தில் கேக்குறாரு. ஆமா, எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ராஜி சொல்ல உடனே செந்தில் சரவணனை பார்க்குறாரு. ராஜிமா, நம்ம கதிருக்கு கால் பண்ணி கேட்போம், அங்க என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம அங்க போலாம், சரியா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்கும்போதே கதிர் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. கதிரு அப்படின்னு கத்திக்கிட்டே ராஜி எழுந்து அவர்கிட்ட ஓடி வர்றாங்க. கோமதி எழுந்து வர்றாங்க. கதிர், அப்பா எப்படி இருக்காரு? ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஓடி வந்த ராஜி கதிரோட கையை பிடிச்சிட்டே கேட்குறாங்க. நல்லா இருக்காரா? அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ராஜி விடாம கேட்டுட்டு இருக்க. ஒன்றும் இல்லை ராஜி, இப்போ அவரு நல்லா இருக்காரு அப்படின்றாரு கதிர். டேய், நெசமாத்தான் சொல்றியா? சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலையே அப்படின்னு கோமதி கேட்க. இல்லைம்மா, டாக்டர் முழுசா செக் பண்ணிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்குன்றாரு கதிர். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு மீனா கேட்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்றாரு கதிர். ஏய்,
நீ எதுக்குடா அவரை ஆஸ்பத்திரியில விட்டுட்டு இங்கே கிளம்பி வந்தேன்னு பாண்டியன் கேட்குறாரு. எல்லாரும் பதட்டமா இருப்பீங்கன்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு கதிர் முழு பூசணிக்காயும் சோத்துல மறிச்சிடுறாரு. டேய் என்னடா நீ வீட்டில் இருக்கிற ஆளுங்களை நான் பார்த்துக்க மாட்டேனாடா, நீ அங்கேயே இருந்திருக்க வேண்டியதுதானேன்னு பாண்டியன் கேட்க கதிர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ராஜியை பார்க்குறாரு. கதிர் நாம வேணா போலாமா, அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு ராஜி பரபரப்பா கேட்க இப்போ வேண்டாம், நீங்கள் எல்லாரும் இருங்க, நம்ம நாளைக்கு காலையில் போகலான்றாரு கதிர். ஏய் எல்லாரும் இருந்தாலும் பெத்த புள்ள இருக்கிற மாதிரி ஆகுமாடா, ராஜியை கூட்டிகிட்டு போ, நானும் கூட வர்றேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லைம்மா இப்போ போக வேண்டாமா அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு கதிர். கதிர் ஏன் போக வேணாங்கிற, அங்கே ஏதாவது பிரச்சனையான்னு கரெக்டாக நுனியை பிடிச்சிடுறாங்க மீனா. கதிர் அமைதியா இருக்க ராஜியோட சித்தப்பா எதுவும் சொன்னாரா அப்படின்னு மீனா கேட்க, உன்னை அங்க யாராவது இருக்கக்கூடாதுன்னு எதுவும் சொன்னாங்களாடா அப்படின்னு செந்திலும் கேட்க ராஜி திகிலோட எல்லாரையும் பாக்குறாங்க. டேய் கதிர் சொல்லுடா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிறாரு சரவணன். இதுக்கு மேல இதை மூடி மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற கதிர், நான் அங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல ராஜி பாண்டியன் 2 பேரும் திடுக்குன்னு பார்க்குறாங்க. என்ன கிளம்பி போடான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது முக்கியம் இல்லை, மாமாவோட ஹெல்த்து தான் இப்போ ரொம்ப முக்கியம், அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க வேண்டியது தான் இப்போ முக்கியம் அப்படின்னு கதிர் சொல்ல கோமதி கண்ணீரை தொடச்சிட்டே பார்க்குறாங்க. அது கரெக்டாக கிடைக்குதுன்னு நாம் அமைதியாக இருக்க வேண்டியது தான் அப்படின்றாரு கதிர். அண்ணே மாமாவுக்காக தானே நீ அம்பிட்டு கஷ்டப்பட்ட, அப்புறம் எப்படி அவங்க அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்றாங்க அப்படின்னு அரசி கேட்க யார்கிட்டையும் பதில் இல்லை. நல்ல விஷயம் என்னைக்கு உங்க அம்மாவோட சின்ன அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல கண்ணீரோட பாக்குறாங்க ராஜி. அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும்னு கோமதி என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் முறை ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பவே எனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி கோமதி 2 பேருமே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏண்டா ஏன் நீ யார்கிட்டையுமே சொல்லல அப்படின்னு கோமதி கேட்க, மாமா தான் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னாருமா அப்படிங்கிறாரு கதிர். அதுக்காக அன்னைக்கு எல்லாரும் உன்னை அடிக்க வந்தாங்கல்ல, அப்பவும் வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தியா அப்படின்னு கோமதி கேட்க ராஜியும் கண்ணீரும் கேள்வியுமா கதிரை பார்க்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து உன்னை ஜெயிலில் போட பார்த்தாங்கல்ல, அப்பவும் வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தியா அப்படின்னு கோமதி கேட்க கதிர் அமைதியாகவே நிற்கிறாரு. ராஜியும் கேள்வியாகவே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஏண்டா அம்பட்டுக்கும் உன்னை பற்றி யோசிக்காம உன் தாய் மாமனை பற்றியே யோசிச்சிட்டு இருந்தியாடான்னு கேட்குறாங்க கோமதி. அம்மா அதான் நீ சொல்லிட்டியேம்மா தாய் மாமன்னு அப்படின்னு கதிர் சொல்ல கண்ணீர் வழிய ராஜியும் கோமதியும் கதிரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு சமமான உறவு, அவரை பற்றி எப்படிம்மா யோசிக்காம இருக்க முடியும் அப்படின்னு கதிர் கேட்க ராஜி தேம்பி தேம்பி அழறாங்க. அழாதப்பா ராஜி அப்படின்னு சரவணன் சொல்ல ராஜி அழாத அப்படின்னு மீனாவும் ராஜிமா அப்படின்னு சரவணன் செந்தில்னு மாறி மாறி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க ராஜிய. ராஜி இங்க பாரு, இப்ப எதுக்கு அழுவுற, அதான் உங்க அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு கதிர் கேட்க, என்னென்ன பண்ணியிருக்கிற என் அப்பாவுக்காக என் வீட்டுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கிற, எம்பிட்ட வேதனையை தாங்கி இருக்கிற, இப்போ வரைக்கும் நீ வேதனையை தாங்கிக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்றாங்க ராஜி. இப்ப நீ எதுக்கு என்ன பத்தி யோசிக்கிறேன்னு கதிர் கேட்க, நீ தான் யோசிக்கவே மாட்டேங்கிற, நானாவது யோசிக்கிறேனே, அங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்திருக்குங்கிற வரைக்கும் எனக்கு நல்லா புரியுதுன்றாங்க ராஜி. ஆனாலும் நீ இன்னமும் எங்க அப்பாவுக்காக யோசிக்கிற, அவரு நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற, ஆரம்பத்துல இருந்தே நீ அந்த மாதிரி தானே யோசிச்சிருக்க. ஆனா நான் தான் எதுவுமே புரியாம உன்னை எத்தனை தடவை கேள்வி கேட்டிருக்கேன், உன்னை சந்தேகம்லாம் கூட பட்டேன், உன் கூட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன்னு ராஜி அழுதுகிட்டே சொல்றாங்க. எதுவுமே தெரியாதப்ப கேள்வி கேட்கறது சகஜம்தான் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி தலையை உதறிட்டு, இல்ல நான் உன்னை புரிஞ்சுக்காம நடந்து இருக்க கூடாது, உன் மேல நான் கோவப்பட்டு இருக்க கூடாது, சாரி கதிர் சாரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கண்ணீரும் ரொம்ப கவலையுமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ராஜி. ராஜி எதுக்கு இப்ப அழுவுறன்னு ராஜியை பக்கத்துல இழுத்து கண்ணை தொடச்சு விடுறாரு கதிர். அழுவாத சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜி அப்படியே அவர் நெஞ்சில சாஞ்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அழுவாத ராஜி, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு கதிர் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருக்க யாருமே அங்க ஒரு வித்தியாசமா நினைக்கல, எல்லாருமே அங்கேயே தான் நிக்கிறாங்க. ராஜி அழுவாத அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்து கதிர் சொல்லிட்டு இருக்க ராஜி அழாதடிங்கிறாங்க கோமதியும். ராஜியால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவங்க அழுதுகிட்டே இருக்க
கண்ணை தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்காரு கதிர். ராத்திரி ஆயிடுச்சு. கோமதி கட்டில்ல படுத்திருக்க, பாண்டியன் கீழே படுத்துக்கிட்டு முழிச்சிட்டே இருக்காரு. அரசி நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்க. கோமதி மெதுவா நேரா திரும்பி படுக்கிறாங்க. பாண்டியன் எழுந்து உட்காந்து, ஏய் கோமதின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு கோமதி திரும்ப, உனக்கு என்ன இன்னும் தூக்கம் வரலையான்னு கேட்குறாரு அவரு. பெருமூச்சுடுற கோமதி, இல்லைங்க தூக்கம் வரலன்றாங்க. நீங்க தூங்கலன்னு கோமதி கேட்க, எதையோ யோசிச்சுட்டு எனக்கும் தூக்கம் வரலங்கிறாரு அவரு. கோமதியை உருண்டு பிடிச்சி எழுந்து உட்காந்துடுறாங்க. ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கதிர் கல்யாண விஷயத்த உங்ககிட்ட மறைச்சதுக்கு எம்புட்டு கோவப்பட்டீங்க. ஆனா நீங்க மட்டும் எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த மறைச்சிட்டீங்கல்ல என்கிட்ட இருந்து அப்படின்னு ரொம்பவே அவசியமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க கோமதி. மறைக்கணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. சொல்லக்கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்றப்ப நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. சுரேஷும் மதியம் வந்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? இம்பட்டு நாளா நீங்க எல்லாத்தையும் உங்க மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தீங்களாக்கும் அப்படின்னு கோமதி கேட்க, வேற வழி தெரியல கோமதி எனக்கும். நானும் கூட உங்க அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிடலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனா உங்க அண்ணன் கேட்கவே மாட்டேன்னுட்டாரு. அதற்கிட்ட கூட சொன்னேன், அவனும் கேட்க மாட்டேன்னுட்டான் அப்படின்றாரு பாண்டியன். உச்சி கொட்டுற கோமதி, ஐயோ கடவுளே, அண்ணன் பாவங்க, நல்ல மனுஷன். அண்ணனுக்கு ஏன் கடவுள் இவ்வளவு வேதனையை கொடுக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, அதே கேள்விதான் எனக்கும். நாம என்ன பண்றது? நாம கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடுமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி பெருமூச்சு விடுறாங்க. ஏங்க அண்ணன் சரியாயிடுவார்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடுவாரு, மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாரு. நீ பார்க்க தானே போறேங்கிறாரு பாண்டியன். அண்ணியையும் அம்மாவையும் நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் இதை எப்படிதான் தாங்க போறாங்கன்னே தெரியல அப்படின்னு கோமதி சொல்ல, என்ன பண்றது, தாங்கி தானே ஆகணும், வேற வழி இல்லையேங்கிறாரு பாண்டியன். சரி, இந்த கதிர் பையில பாத்தியா? கடைசி வரையிலும் நானா சொல்ற வரைக்கும் அவன் வாயை திறக்கவே கிடையாது. அவனுக்கு அம்பட்டு பிரச்சனை வந்தப்ப எல்லாரும் சேர்ந்து அவனை தொல்லை பண்ணினப்ப கூட அவன் வாயை திறக்கவே இல்லையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி கொஞ்சம் பெருமையா சிரிச்சுட்டு, அவன் என்னைக்குங்க அவனை பத்தி யோசிச்சிருக்கிறான்? அவனுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இப்படிதாங்க யோசிப்பான்றாங்க கோமதி. நம்ம செந்தில் கூட கொஞ்சம் சுயநலமா யோசிக்கிற ஆளு. சரவணே அவன் நம்ம வீட்டுல இருக்க எல்லார பத்தியும் யோசிச்சாலும் பெருசா யோசிக்கிறது கிடையாது. ஏன் கோமதி, இவன் ஒருத்தன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்றாரு பாண்டியன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்து வளர்த்தோமா அவன் அப்படியே தாங்க இருக்கான். ஏதாவது கேட்டா ஏருக்கு மாறா பேசுவான். அது உங்களுக்கு பிடிக்காது. ஆனா அவன் மனசு சுத்தங்க அப்படிங்கிறாங்க கோமதி. அவன் ஏருக்கு மாறா பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு எப்போவாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்போ இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்குறாங்க. என்னடா இவன் அப்படியே என்னை மாதிரியே இருக்கானேன்னு தோணும். ஆனால் அவனோட அப்பன் தானே நான். ஒரு அப்பனா எனக்கு அந்த பெருமை இருக்க தானே செய்யும். அதை அப்பப்போ அவன்கிட்ட காட்டுவேன். எந்த மாதிரி சூழ்நிலையையும் அவன் எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் ஒரு விஷயம் கோமதி, அவன் எந்த விஷயம் செஞ்சாலும் என்னை பெருமைப்படுத்துறதுக்கு தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, கோமதி பெருமையான சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டேன், உண்மையை சொல்லிடுவோமா வேணாமான்னு. இல்லை, உண்மையை சொல்லிட்டா நீ எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியே வந்துடலாம் இல்லடான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னுட்டானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. நான் கொடுத்த வாக்க காப்பாத்தியே தீர்வேன்னுட்டு அதோட முடிச்சுட்டானேங்கிறாரு பாண்டியன். அவன் ரொம்ப நல்ல வேண்டி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அம்பட்டு நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த பிரச்சனை வந்தாலும் அவனை தானே முதல்ல முன்னாடி நிறுத்துறாங்க. எல்லா வலியையும் பழியையும் அவன் மேல தானே தூக்கி போடுறாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அவன் மேல எல்லா பழியையும் தூக்கி போட்டாலும் தாங்கிக்கிட்டு உறுதியா நிக்கிறான்ல, அதானே வேணுங்கிறாரு பாண்டியன். ஆமாங்கன்னு கோமதியை மனசார ஒத்துக்கிறாங்க. ஏன் கோமதி, இனிமே அவனை யாரும் எதுவும் சொல்லிட முடியாதுல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, சொல்லிதான் பார்க்கட்டுமே. அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கங்க, நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க கோமதி. அது சரின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, ஏங்க நாளைக்கு போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துட்டுமான்னு கோமதி கேட்குறாங்க. இது என்ன கேள்வி இது?
தாராளமா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி சந்தோஷமும் நிம்மதியும் நிறைவுமா பாக்குறவங்க அப்படியே சீலிங்க பாக்குறாங்க. முருகா, எப்படியாவது எங்க அண்ணன் இந்த வியாதியிலிருந்து மீண்டு வந்துடணும். அப்படி வந்துட்டாருன்னா முருகருக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, நீ ஒன்றும் வருத்தப்படாத, உங்க அண்ணன் சீக்கிரமே சரி ஆயிடுவாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அந்த நம்பிக்கை தாங்க எனக்கு ஒன்று பெருமூச்சு விட்டுக்கிட்டு பாக்குறாங்க கோமதி. அவ்வளவுதாங்க, இன்னும் எபிசோடு முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.